வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 7 லட்சம் ரூபாய் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவரை மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளார். அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக 6,71,800 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ரூபாய் 29,994 என மொத்தம் 2 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 7,01,794 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். வெள்ளினூர் தென்கிளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கிளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கபரா மரபினரால் கந்தப்பொடி மகோற்சவம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் தீபாவளி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி நாயுடு, செயலாளர் வெங்கடேசன், கோவிந்தசாமி நாயுடு, பொருளாளர் சங்கர்ஷனன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி ஆதிதிராவிட மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சியில் உள்ள நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்கும் அதன் அருகே வசிக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் மயானம் தொடர்பான பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது. அந்த மயானத்தை ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் தமிழக அரசும் அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் தமிழக அரசின் அலட்சியத்தால் இரு தரப்பினருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருவது தொடர்கதை ஆகி வருகிறது. இந்த நிலையில் கோட்டக்குப்பம் நகராட்சி 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் வசிக்கும் அட்டவணை இன மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் மயானம் விவகாரத்தில் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும், இலவச மனைப்பட்டா வழங்காததை கண்டித்தும், மேலும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத கண்டித்தும் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதனால் கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் 2189 வாக்காளர்களின் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. மேலும் வாக்குச்சாவடிக்குள் எந்த கட்சி முகவர்களும் இல்லாததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்துள்ளனர். கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியானது 1984ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி கடந்த 42 வருடமாக பொறியியல் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த கல்வியாண்டு முதல் 10 வருடங்களுக்கு தன்னாட்சி பெற்ற கல்வி நிறுவனம் என்ற அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன. இதனை கல்லூரியின் தாளாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் சேர்ந்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வாணையம் வரும் 26ஆம் தேதி நடத்தவிருந்த ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து தேர்வாணைய உறுப்பினர் செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி நடத்தவிருந்த ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுகின்றன. இந்த தேர்வு நடைபெறவுள்ள தேதி குறித்த அறிவிப்பு பின்னர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என டிஐஜி சத்யசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து ஓட்டுப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலை கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா கலை கல்லூரி, மாகேவில் நேரு அரசு உயர்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலை கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காவல்துறையினருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்த வேண்டும், பதட்டமான பகுதிகளில் கூடுதலாக போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வெள்ளினூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தின் 3ஆம் நாள் திருவிழாவில் நெய்தல் நாடான் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலா வாழி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். 3ஆம் நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், இரவு அம்மன், பரசுராமர், காத்தவராயன் வீதி உலா மற்றும் பூக்கரகம் வீதி உலா நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார். இதில் உற்சவதாரர் மேட்டுத்தூர் வன்னியர்குளம் மரபினர், இளைஞர், நண்பர்கள் குழு உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவில் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான் அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் மற்றும் வன்னியர்குல சொந்தங்களால் நெய்தல் நாடானுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், வில்லியனூர் நண்பர்கள் வட்டம், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான களரி போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த வீரர்கள் பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இந்திய களரி கூட்டமைப்பு சார்பில் தேசிய அளவிலான போட்டிகள் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா உள்பட 28 மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் தங்களது தற்காப்பு கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் 10 வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாகி பிராந்திய வீரர் அஸ்வின், அபிலாஷ் வெள்ளி பதக்கம், வீராங்கனை மணிமுகுலா வெண்கலப் பதக்கம் வென்றனர். டெல்லியில் இருந்து பதக்கங்களுடன் புதுச்சேரி திரும்பிய வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் சக விளையாட்டு வீரர்கள் திரளாக வந்து பதக்கம் வென்றவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வழங்கி பாராட்டினர். கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மாகியில் இன்று 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு மற்றும் எந்த ஒரு வகுப்புகளும் நடத்தக்கூடாது. கோடை விடுமுறை முடிந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பள்ளி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த விடுமுறை நாட்களை பள்ளி திறப்பிற்கு பிறகு ஈடு செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் காப்பீடு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலைக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயாளிகள் பாரத பிரதமர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறோம். தற்போது இத்திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் எங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. காலை 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளான எங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகளால் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தானதாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்த நடைமுறை மாறி தற்போது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் பொழுது உறுப்பு மாற்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சரவணன், டொமினிக், கார்த்திக், ராம், கவிஞர் புதுவை சிவம், இலக்கிய பேரவை இல கோவலன் உட்பட பலர் உணர்ந்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். வேலைவாய்ப்பு டீன் கைலாசம் அறிக்கையை சமர்ப்பித்தார். டிசிஎஸ் தலைமை ஆர்கிடெக்ட் ஜூடோ ரிச்சர்ட் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வேலைக்கு சேர்ந்த முதல் 90 நாட்களில் தங்களது திறனை வெளிப்படுத்த வேண்டும். தொழில்நுட்பத்திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் இனிவரும் காலங்களில் நிறுவனங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய முடியும் என்றார். தொடர்ந்து தேர்வான மாணவர்களுக்கு பணியாணை வழங்கினார்.
இதில் 2025-26 ஆண்டு நடந்த கல்லூரி வளாக நேர்முகத் தேர்வில் டிசிஎஸ், எக்ஸாவேர், சிடிஎஸ், ஜோஹோ போன்ற 60க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களில் 750 மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பெற்றனர். இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு ரூபாய் 3.5 முதல் 13 லட்சம் வரை சம்பளம் வழங்குகிறது. பொருளாளர் ராஜராஜன், மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் சார்ந்த கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், சூழ்நிலைக்கேற்ப கடினமாக உழைத்து தங்களுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்றார். விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏஐடிஎஸ் துறை தலைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.